ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன கார்டனை தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நான் பழைய வீட்டில் வச்சுருந்த துளசி செடியும் திருநீற்று பச்சிலையும் வச்சுருக்கிறேன். அதை மட்டும் தொட்டி மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். நல்லா டெய்லி தண்ணி விட்டால் நல்லா பசுமையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நாள் தண்ணி விடலனாலும் அப்படியே வாடி போயிடும் திருநீற்று பச்சிலை. அடுத்து பார்த்திங்கன்னா கத்தாழை இருக்குது. செம்பருத்தி சின்ன கன்றா இப்போ தான் போன வாரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. பக்கத்து வீட்டு வாழை மரமும் எங்கள் வீட்டுக்கு வந்து அதோட இலையை இந்த சைடு போட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். காம்பவுண்ட் வாலில் இருக்குது. இது வந்து எலுமிச்சை பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அவ்வளோ காய், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 1 கிலோ கிடைக்கிற மாதிரி காய் நிறைய போட்டிருக்குது. பழங்களாக அப்படியே பழுத்த உடனே கீழே உதிர்ந்துடும். அப்புறம் இது டேபிள் ரோஸ் வந்து இது ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு போன டேபிள் ரோஸு. இந்த வீட்டுக்கு நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறோம். அவ்வளோ காய் குட்டி குட்டியாக நிறைய போட்டிருக்கு. நிறைய இப்போ மருந்து அடித்ததுனால நிறைய காய் வந்து பிடிச்சிருக்குது. தண்ணி விட்டு அப்படியே அதை ஈவினிங் டைமில் அப்படியே தண்ணி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த இலைகளை பார்க்கும்போதே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது சப்போட்டா, நல்லா நாட்டு சப்போட்டா, நல்லா பெரிய பெரிய காயாக நிறைய இருந்துச்சு. பிடுங்கி நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்டோம். செம்ம ஸ்வீட்டு, அப்படி ஒரு ஸ்வீட்டு. அப்படி ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பிடுங்கிய வச்சு நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுவும் நான் பழைய வீட்டில் வச்சுருந்த கத்தாழை செடி தான். இது வந்து எலுமிச்சை கன்று. நான் பழைய வீட்டில் வந்து மாடி வீட்டில் தான் இருந்தேன். ஆனாலும் நமக்கு வந்து ஒரு கார்டன் ஒரு எஃபெக்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி க்ரோ பேக்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வச்சுருந்தேன். அப்புறம் 2 தென்னை மரமும் இருக்குது. ஒன்று வந்து செவ்வெளனி, இன்னொன்று வந்து நார்மல் தேங்காய். இதுவும் ஒரு வகையான என்னமோ ஒரு கீரைன்னு சொன்னாங்க, தெரில. இது வந்து கிறந்த நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வெட்டுப்பட்ட காயங்களுக்கு இதை போட்டால் உடனே குணமாயிரும். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய விதை போட்டு அந்த கார்டன் ஃபுல்லாக நிறைய அந்த செடிகள் இருக்குது. இது என்னோடய மல்லிகை செடி. இதையும் நான் வந்து இனிமேல் தான் தரையில் வைக்கணும். நல்லா துளிர் விட்டு இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லி, நல்லா பெரிய பூவாக பூக்கும். வாழைக்கன்று இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பாருங்கள். நல்லா ஒரு இலையாக விட்டுட்டே வருது. இதுவும் செவ்வெளனி, நிறைய காய் மேலே கிடக்குது. பிடுங்கி சாப்பிடணும், ஒரு நாளைக்கு இளநீ குடிக்கணும். இது முருங்கை மரம் வெட்டி விட்டாச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அடியில் எவ்வளோ தடவை வெட்டினாலும் அடியில் இருந்து அப்படியே அந்த அதோட துளிரை விட்டுகிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதுதான் எங்களுடைய சின்ன கார்டன். டெய்லிக்கு இது தண்ணீர் விட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும்போதே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.